பையன் கவத்தை மாத்தி மாத்தி எடுக்குது. என் காவலரே, அரசே, மந்திரியாரே, மகாராஜா அவர்களே, நான் சபைக்கு வருகின்ற போது நான் யார்? நீ யார்? எமது பெயர் என்ன? உன்னுடைய பெயர் என்ன? என் தாய் தந்தை, உன்னுடைய தாய் தந்தை, என் விருத்தாந்தரம் உங்களுடைய விருத்தாந்திரம் உமக்கு தெரியுமா? யாஜாமி, ஆ, நீ யாரு? உன் பேர் என்ன? உன் அப்பா உங்க அம்மா யாருன்னு என்ன கேக்குறீங்க? ஆ, உன் பேரு யார்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி சாமி தெரியும்? உங்க அம்மா சொல்லியிருந்தா உங்க அம்மா இதுல வந்து வச்சிருப்படு. என்ன வச்சிருப்ப? பேரு உங்களுக்கு பேரு அப்படி சொல்லு. ஆ, மந்திரியாரே, மகாராஜா, அப்படி இருந்தாலும் ஆ, நாட்டுக்கு நாடு மகாநாடு, பேரு புகழில் செலுத்த அழகு திருப்பொன்னாடு, பொன்னாட்டின் பெயர் என்ன? இந்த ஒரு பேரு ஆ, தெரியாது உங்களுக்கு? சொன்னால்தான் தெரியும். சொன்னா தெரியும். உண்மைதான். தக்காளி காடு. என்ன ஊரு? தக்காளி காடு. ஏன் உண்மை சொல்ற? இல்ல நெல்லங்காடு பின்னாடி இருக்குது, நெல்லங்காடு. ஆ. ஏய், ஓய், தக்காளி காடு என்றார். அது இல்ல மண்டை. இப்பதான் சொன்ன. அவரகாடு இழுத்து போடுவா. ஏய், தக்காளி காடு என்றார். நமது தாய்நாடு தலைநகரம் மச்சிமா நகரம். ஆமா, இந்த மச்சிமா நகரத்தில் பிறந்திட்ட ஆ, ஆண்களா பிறந்த அப்பமார்கள், பெண்களா பிறந்த அருமை தாய் உள்ளங்கள், தாய் உள்ளங்கள் அனைவரும் கடல் போல அமர்ந்திருக்கிறார். ஆமா, என்ன காரணம்? ஏது விஷயம்? கூத்து விட்டு கூத்து பார்க்கலான்னு. அதுதான் என்ன காரணம்? அவங்க கிட்ட காய்ச்சி நிறைய இருக்குதான் சாமி, அதனால கூத்து விட்டு ஆ, இங்க வந்து கூத்தாடிகள் குழாய் காட்டிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியா? குளூரு. டேய், குளூர்லாம் இல்ல. ஆ, நீ நினைக்கிற மாதிரி தப்பாலாம் நினைக்காதீங்க. ஏன்டா? அதாவது போன வருஷம் வேண்டுதல் வச்சிருக்கிறாங்க. எப்படி வேண்டுதல்னு கேளு. ஆ, ஆயா காளியாய் தாயே, ஆ, கூத்தாடிங்க அடுத்த வருஷம் வந்து கூத்தாடும் போது ஆ, நாங்க கூத்தாடிகளுக்கு நல்லா குழாய் காடிக்கிட்டு தூங்குறோம் ஏய், அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சிருந்தாங்க. வேண்டுதல். இப்ப அந்த வேண்டுதலே தூங்குறவங்க எல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்ப உக்காந்துட்டு இருக்கிறாங்க பாரு. முடிச்சிட்டு இருக்கிறவங்க. இப்ப முடிச்சிட்டு உக்காந்து பாத்துட்டு இருக்கிறாங்க பாரு. ஆமா. இவங்க எல்லாம் என்னன்னு வேண்டுதல் வச்சிருக்கிறாங்க? என்னன்னு? ஆயா காளியாய் தாயே, ஆ, இந்த கூத்தாடிகளுக்கு இந்த வருஷம் நாங்க உட்காந்து கூத்து பார்த்துட்டு ஆ, அடுத்த வருஷம் வர கூத்தாடிகளுக்கு நாங்க குழாய் காடி எடுத்து வரோம் சரி சரி அப்படின்னு வேண்டுதலை வச்சுட்டு எல்லாம் உட்காந்து இருக்கிறாங்க. ஏய், ஓய், குளூர்ரா. இல்ல சாமி, கறி குழம்பு செய்யற வேலை அவ்வளோ. ஆமா ஆமா, அது நான் தான். ஆ, மந்திரியாரே, சாமி, அப்படி இருந்தாலும் ஆ, நாடகம் மேற்காக அரங்கேற்றம் வேண்டுதலை நிறைவேறிய காரணத்தினால் வேண்டுதல். ஆமா, சரி, வேண்டுதலை ஊத்துங்க. அப்படியா? ஆ. அப்படி இருந்தாலும் ஆ. இன்று வைத்துள்ள நாடகத்தின் பெயர் என்ன? இன்று வைத்துள்ள நாடகம் ஆ, ஊர்கார் சொன்னாங்க அந்த நாடகம். அதான் என்ன நாடகம்? இப்ப நாம ஆரம்ப அந்த நாடகம். ஏய், ஆ. நாடகத்தின் பெயர் என்ன? அதுதான் ஊர்கார் சொன்னாரு அந்த நாடகம். அதான் என்ன நாடகம்னு கேட்டேன். அதுதான் இப்ப நான் பாடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த நாடகம். ஏய், ஓய், சொல்றா. அதே தாங்க. என்ன மறைச்சு அப்படியே சொல்லிட்டு இருக்கிற? என்னங்க ஊருகார் என்ன நாடகம் அந்த நாடகம் தாங்க. ஊருக்கார என்ன சொன்னாங்க? இப்ப நம்ம ஆடுறது அந்த நாடகம் தான். ஏய், ஓய், அதான் என்ன நாடகம்? ஊருகார் சொன்னாங்களா அந்த நாடகம். ஓய், தானே? பவுர் வலிக்குதா? பவுர் வலிக்குதுன்னா ஹாஸ்பிட்டல் போய் பாரு. ஏன்னா குவாட்டர் அதிகமா குடிச்சா எல்லாம் உள்ள எல்லாம் வெந்து போயிட்டுதா. பவுர் வலிக்குதான் தெரியும். குவாட்டர் கம்மியா குடுறா அது பவுர் வலிக்குதா. கோட்டை குடிக்கிட்டு தெரியுறீங்க எல்லாம். ஆமா, வா. அப்படி இருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகத்தின் பெயர் ஏய், ஓய், பக்த மார்கண்டாயர் பிறப்பு. இந்த நாடகத்தில் நான் யார்? நீ யாரு? எனது பெயர் என்ன? என்னுடைய பெயர் என்ன? என் வீரதீரம், வீரதீரம், என் ஆங்கிற புஜபலம். ஏய், ஓய், நான் யார் தெரியுமா? யாருங்க? மந்திரி யாரு? சொல்லுங்க. நான் சத்திய லோகபாஜ தலமுக
சாமி மன்னா மந்திரி யாரு? கண்ணத சங்கார கூட்டி வேற சொல்லி ஊட்டி கூட்டி கண்ணத சங்கார கூட்டி வேற சொல்லி ஊட்டி கூட்டி உன்ன குடி மச்சான போய் பாட போறேன்டா பாடு பாடு கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீ செல்லடி ஊருகாய தொட்டு விட்டா ஓடி போகும் காய்ச்சல்லடி போத என்பது ஒரு பாம்பு விஷந்தா சேர்ந்து குடிச்சா அது ஒரு சுருட்டு விஷந்தா கண்ணத சங்கார கூடி மகாராஜன் காண கூடி எல்லாருக்குமே தெரியும் எடுக்க இல்ல ஏடா டேய் போய் வாடா. பத்தாலகடா நான் சொன்னது உண்மையா பொய்யா அது என்ன புண்ணியவா ஓய் மந்திரி யாரு? ஏய் போனால் பார்க்கட்டும். ஏய் டேய் ஓய் எனது பிரச்சனை உனக்கு தெரிஞ்சதா? இல்லைங்க ஒண்ணும் புரியலைங்க எனது பெயர் ஏய் நான் சித்திர வடிவமுள்ள சித்திர வடிவமுள்ள சிறுபனை அலங்கரித்து வீடுமணி அலங்கரித்து நான் காலை கதிரவனைப் போல் காலை கதிரவனை போல மாலை சூரியனைப் போல மாலை சூரியனை போல அகிலத்தில் புகழ் பெற்ற அகிலத்தில் புகழ் பெற்ற அந்தர் தேவர் என்ன மெச்சிட அந்திர தேவர் என்ன உன்னை மெச்சிர எனது பெயர் ஏய் எனது பெயரோ உங்களுடைய பேரோ சதுர்முக படைத்த பிரம்மதேவன். பிரம்மதேவனுக்கு எனக்கு வாத்தியார் நீதான் அவள் போட்டு தள்ளி விட்டான். டேய் ஓய் என்னடா வாயில வந்து வைக்கிறது? என்ன மசரியா இல்ல சாமி நீங்க தப்பா நினைக்காத யா அதாவது மன்னர் வருகிறார்னு சொல்லி ஆ. ஒரு கத்த வானத்தை எடுத்து கக்கத்துல வச்சுக்கிட்டு திரிய எடுத்து இட்டுப்புல கட்டி கட்டி அந்த திரிய புடித்து விட்டு பொறுத்து பொருத்தி விட்டு ஆ கக்கத்துல இருக்கிற வானத்தை ஒவ்வொன்றா எடுத்து ஆ அந்த திரியில பத்த வச்சு ஆ சோர் 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 கிட்டீர் சோர் 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 கிட்டீர் ஆ. அப்படின்னு உங்களுக்கு வேட்டு வர்றாங்க வேட்டு நீ விட வேட்டு என்ன நம்புங்க சரி. ஓய் விட்டோம். என்ன நம்புங்க ஆ. உங்களை நாலாளுக்கு மேலாளு கொண்டு போய் நான் சேர்த்துறேன் நீ எங்க சேர்த்துரும் எனக்கு தெரியும்டா. இது என்ன சாமி டேய் ஆ? இதா ஆ. காலு இல்லைங்க இது என்ன இதா ஆ. பூலோகம் மேல ஆகாயம் இது ஏய் பூலோகம் மேல ஆகாயம் கண்ணத்துல கூதி மேல படுத்தது தெரியல அதுக்கு மேல என்ன? ஆ ஆ ஆ விண்ணு 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 அந்த மண்ணுக்கு இந்த மண்ணுக்கும் அந்த விண்ணுக்கும் ஆ. உங்க பேரும் புகழும் ஏய் புகழ் பேரும் புகழும் விளங்க வேண்டும் என்று ஆ. உங்களுக்கு வேட்டு வர்றோம் சாமி நீ விடுவ. ஆ. மந்திரி யாரு? சாமி எனது பெயரோ ஆ. சதுர்முக படைத்த பிரம்மதேவன். ஆ. அப்படி உங்களுடைய பெயரோ பிரபதேவாக ஏய். இருந்து- பிரம்மதேவாவா? ஆ. ஏய் அதல்ல பிரம்மதேவன் பிரம்மதேவன். இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை என் தாய் தந்தை ஆ. என்னை 10 மாதம் 10 மாதம் 300 நாட்கள் 300 நாட்கள் மூவார் தசை நாடி தசை வினாடி அங்கத்திலே பெற்றாளே பெற்றாளே என் தாய் உங்க தாய் புண்ணியவதி. ஐயோ சாமி ஏன்டா? ஏகட்டு சொன்ன மாதிரி இந்த தக்காளி காட்டுல ஆறுகிட்டையும் சொல்லிவிடாதீங்க யா இல்ல அம்மாளை கூட்டிட்டு போய் நல்ல டாக்டரா காட்டுறது என்னத்துக்கு? என்னமா அம்மாளுக்கு புண்ணு குதி ஏய் புண்ணியவதிடா. அதுக்கு வேணும் நம்ம கிட்ட பென்சில் ஆயில் மருந்து வேணுமா ஏன்டா? என் தந்தையா? தந்தை யாரு ஏய் ஓய் என்னை ராரி ராரி என்று உன்னை லாரிக்காரனுக்கு பெத்தாலும் என்னை தூரி தூரி என்று உன்னை துளக்கனுக்கு பெத்தாலும் ஆனா மட்டும் செத்து போயிருவேன். நான் செத்து போயிட்டுனா நீ கொலை கேச்சுல உள்ள போயிருவேன் அப்படியா? ஆ. சரி நாம நீ ஒண்ணு இல்ல ஆ. வந்துக்கிற 17 பேருக்கு உள்ள போயிருவீங்க அது வேணா உண்மைதான். ஆமா என் தாய் தந்தை ஆ. யார் தெரியுமா? யாரு ஆ அது என்னை இடதோறு
என்னடா டேய் கூப்பிடுறாங்க பாரு. இருஜாமி நான் தொலைகிட்டு வரேன் திட்ட மாட்டேங்குது. உலக கொடுக்கறதுல எங்க வச்சேன்னு தெரியல. மந்திரி யாரு? என் தந்தை யார்? தந்தை யாரு? என் தந்தை யாரோ ஸ்ரீமந்த நாராயணன். ஓ ஸ்ரீமந்த நாராயணன் உங்களுடைய தந்தையார்? பெருமாள். ஓ பெருமாள். கண்ணன். கண்ணன் உண்மைதான். என் தந்தை யாரோ? தந்தை யாரோ கண்ணன். ஸ்ரீமந்த கண்ணன். என் தாயார்? தாய். என் தாயாரும் கண்ணனே. ஓ தாயும் கண்ணனேவா? ஆமா. அடிச்சுனா பல்ல அப்படி சில்லற காசு ஆட்டு ஓட்டு போயிரும். ஏன்டா வாங்க உங்க வந்து இல்ல யா இங்க டெண்டருக்கு இல்ல இல்ல ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே ஒரு குழந்தைய பெற்றெடுக்க முடியும். உண்மைதான். ஆனா தாயும் சிறுமந்த கண்ணனே தந்தையும் சிறுமந்த கண்ணனேன்னு சொல்றீங்க. என்னால பார்த்தா கேன கூதி மாதிரி நெத்தியில எழுதி ஓட்டிக்குது. எப்படி நான் எப்படி பிறந்தேன்? எப்படி யாரால பிறந்தேன்? யாரால? என் தந்தை யார்? ஸ்ரீமந்த நாராயணன் தொப்புளியில் பிறந்தவன். ஓ உண்மை. தொப்பூரா தொப்புள் தொப்பூர்ல போய் போறது ஏங்க ஸ்ரீமந்த நாராயணனுடைய உந்தி கமலத்தின் வழியாக நான் பிறந்தேன். நீங்க பிறந்தீங்க. உண்மைதான். ஓஹோ தாமரை தடாகத்தின் வழியாக இந்த பிரம்மதேவன் நீங்க மகனாக பிறந்தீங்க. ஆமா. ஏங்க 700 தகப்பு சேர்ந்தாலும் ஒரு தாய்க்கு நிகராக முடியாது. உண்மைதான். ஒரு என்னதான் பெத்த தாய் திருமந்த கண்ணனா இருந்தாலும் தாயின் ஒன்று வேண்டும் அல்லவா? என் வளர்ப்பு தாய் யாரு? ஆதிலட்சுமி. ஓ ஆதிலட்சுமி. உண்மைதான். ஆதிலட்சுமி உங்களுடைய தாய். வளர்ப்பு தாய். ஆமா சரிங்க. அப்படி இருந்தாலும் நீங்க எங்க வாழ்ந்து வரீங்க? உங்களுடைய நாடு எது? என் நாடு என் மனைவி. நான் யாரை திருமணம் செய்தேன்? யார? என் மனைவி யார் தெரியுமா? யாருங்க?
டேய் கோமாளி டைம் ஆயி போச்சு என்னடா பண்ற வாடா கூத்துக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு நானும் பொட்டியை தூக்கிட்டு நானும் ஊட்ட விட்டு கிளம்பணுங்க எங்க அம்மா கூப்பிடுது டேய் மகனே நில்லுடா அப்படின்னுச்சு சரி ஏமா கூப்பிடுறா அப்படின்னு எங்கடா பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிக்கிட்ட அப்படின்னு என்னமோ போகும்போது அவசியம் மாட்டேன் என்னமோ இப்படி எங்கடா போறேன்னு கேக்குற அப்படின்னு கேட்டேன் அப்ப சொல்றேன் ஏமா கூத்துக்கு போகும்போது ஏமா இப்படி அபசகுணமா சொல்ற அப்படின்னு கண்ணு கூத்துக்கு போறோம்னு தினமும் பொட்டியை தூக்கிட்டு போறியே கூத்துல போய் என்ன வேஷம் போடுற அப்படின்னு எங்க அம்மா கேட்டுச்சு யாரு உன்ன சரி அதுக்கு எங்க அம்மா கிட்ட நான் சொல்றேன் என்ன அம்மா கூத்துலயே வேஷக்காரன் யாருன்னா நான் தாமா கோமாளி வேஷக்காரன் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு எங்க அம்மா சொல்லுது என்னன்னு டே கண்ணே மகனே கூத்துல கோமாளி வேஷம் மட்டும் போடவே போடாத ஒரு மத்தாளாடி இல்ல சால்ராடி இல்ல பொட்டி 6 மணி பொட்டி ஓட்டு இல்ல ஒரு ஆண் வேஷம் போடு இல்ல ஒரு பொண்ணு வேஷம் போடு ஆனா இந்த டீ பர்தாவீங்களாட்ட இப்படி டீ எடுத்து கொடுத்துக்கிட்டு தண்ணி மண்டு கொடுத்துக்கிட்டு கூட இரு ஆனா கோமாளி வேஷம் மட்டும் போடவே போடாதடா கண்ணு அப்படின்னு எங்க அம்மா சொல்லுச்சு அதுக்கு நான் கேட்டேன் ஏமா இப்படி சொல்ற அப்படின்னு நான் எங்க அம்மாவை கேட்டேன் அதுக்கு எங்க அம்மா என்னங்குது கண்ணே மகனே இப்படிதான் பக்கத்து ஊர்ல கூத்து விட்டு இருந்தாங்க நானும் கூத்து பாக்குறதுக்கு போய் இந்த ஆயாலோட லைட் மரத்துக்கு பக்கம் தான் பாய் போட்டு உட்காந்து கூத்து பார்த்தேன் விடிய வர கண்ட கலதைங்க எல்லாம் கோமாளி பையனை புடிச்சிட்டு அடிக்கிறாங்க அதனால நீ கோமாளி வேஷம் மட்டும் போடாதடா கண்ணு அப்படின்னு எங்க அம்மா சொன்னுச்சு எங்க அம்மா அதுக்கு நான் சொன்னேன் என்னன்னு அம்மா எங்க செட்ல வர வேஷக்காரர் எல்லாருமே ஆம்பளைங்க ஆண் வேஷக்காரர் நிறைய பேர் இருக்கிறாங்க வரவங்க ஏதோ 1 அடி 2 அடியோட போயிருவாங்க ஆனா எங்க செட்லயே ஒருத்தன் தாமா ஓவித்து அடிக்கிறான் யாரு எங்க மாதபவாதியர் அவங்க தம்பி விட்டு பையன் அடிக்கும் போனீங்க ஒரே சரி 1000 லிட்டர் தண்ணி பேரலாட்ட இருக்கிறான் அவன் ஒருத்தன் தான் அப்படி ஓவித்து அடிக்கிறான் அப்படின்னு எங்க அம்மா கிட்ட நான் சொன்னேன் அதுக்கு எங்க அம்மா என்னங்குது ஊருக்கார மவராசரு காசு கொடுக்கறாங்க அவன் என் புண்டியாட்ட அவன் வாய வச்சுக்கிட்டு என்னத்துக்கு அப்படி ஓவித்து இப்படி அடிக்கணும் அப்படின்னு எங்க அம்மா சொன்னுச்சுங்க அம்மா ஒண்ணு சொன்னா சரி எங்க அம்மா சொன்னுச்சு அதுக்கு நான் என்ன சொன்னேன் எங்கம்மா இந்த தேடு போய் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான் யாரு இல்ல எங்கம்மா இந்த தேடு போய் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் நீங்க அம்மாட்ட நான் சொன்னேன் இதுதான் வீட்டுல நடந்த நாய் அப்ப தேடு விட்டு போயேன் நானு அது நான் சொல்லணுமா என்னடா இப்படி கேட்டு வண்டியில அடிக்கிறது என்னடா தேடு விட்டு போயேன்றான் ஓட விட்டு அடிக்கிறாங்க டேய் ஓய் நீயும் உங்க அம்மாளும் போய் கேட்டல வந்து செத்து போயிருங்கடா டேய் என்னத்துக்கு ஓய் கால் மேல அடிக்காதீங்க பையனா ஐயோ கால் மேலயா டேய் கால் மேல அடிச்சு விட்டா நாளைக்கு கோமாளி புண்டை நோக்கி போடுவ நீ ஐயோ வரட்டேன்னு அடிக்க மாட்டேன் நாளைக்கு போயிட்டு நாங்க என்னடா வரது 20 பேர் மந்திரி யாரு என் மனைவி நான் திருமணம் செய்த என் தேவியார் நான் கல்யாணம் செய்த என் கண்ணியார் என் மனைவிக்கு கண்ணு மட்டும்தான் கருப்பு மத்ததெல்லாம் எல்லாம் சிவப்புடா எல்லாமே சிவப்பு இன்னொன்னு கருப்பா இருக்குங்க என்னது கூந்தல் முடி அழகு முடி கருப்புங்க கண்ணு மட்டும் கருப்பு இல்ல முடி கருப்பா இருக்கும் அததான் சொன்னேன் அவ கண்ணழகும் அவ மூக்கழகும் அவ வாய் அழகும் உதட்டு அழகும் கொஞ்சம் கீழே அவ இடுப்பழகும் பக்கம் வந்துட்டு இன்னும் பக்கம் இன்னும் கொஞ்சம் அவ தொப்புள் அழகும் அதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் இறக்குங்க அவ கால் அழகும் ஐயோ இன்னும் கொஞ்சம் மேல ஏறிச்சாமி இன்னுமா அவ கெண்டை அழகும் ஐயோ பாதாளத்துக்கு போவாது கொஞ்சம் மேல ஏறு இன்னுமா அவ முட்டி அழகும் ஐயோ இன்னும் கொஞ்சம் மேல பக்கம் வந்துட்டு இன்னுமா அவ தொடி அழகும் ஐயோ அங்கேதான் பக்கம் இன்னும் பக்கம் டேய் என்னது தொப்புளுக்கும் தொடைக்கும் சென்டர்ல டேய் ஓய் அது தாங்க வர்ணிக்க வேண்டி எட்டமே அதுதாங்க இங்க புரியாத மண்டை கூடி எந்த ஊரு நீ முக்கியமான பாயிண்ட் விட்டுட்ட அப்படியா என் மனைவி சாமி அரவம்னா என்ன
அரவணுமா? அரவம் அரவம் அப்படின்னா என்ன? அரவம் என்றால் பாம்பு. ஆமா. பாம்பு எப்படி படம் எடுக்குதோ அது மாதிரி அதுவும் படம் எடுத்து அழகா இருக்குங்க. மனைவியோ கலைவாணி சரஸ்வதி. ஓ சரஸ்வதி. உண்மைதான். சரிங்க. அப்படி இருந்தாலும் என் வேலை என்ன வேலை? என் தொழில் தொழில் பிண்டம் பிடிப்பது எனது வேலை. கைக்கு சிக்குதா? என்னது? எனக்கோ புண்ணிய பிடிக்குது. பிண்டம் நானும் பிடிக்கிறது கோட்ல சிக்கவே மாட்டேங்குது. பிண்டம் என்றால் என்ன? என்னது? யானை முதல் எறும்பு கடை 84,000 ஜீவங்களை படிப்பது எனது வேலை. ஓ படிப்பது உங்களுடைய வேலை. படிச்சது நானே. என்ன படிச்சதா? உண்மைதான். என்ன படிச்சிருந்தீங்க? எங்க அப்பனை படிச்சது நானே. எங்க அப்பனை படிச்சிருந்தீங்க நானே. எங்க பாட்டனை படிச்சது நானே. மணிக்கடோட போயிரும் பாத்துக்க. என்ன படிச்சிருந்தீங்க? எங்க அப்பனை படிச்சிருந்தீங்க. நானே. நல்லா சொல்றேன் கேள்வி. எப்படி பிறந்தேன்னு? எப்படி? எங்க தாத்தா எங்க பாட்டிய கல்யாணம் பண்ணி 4 கட்டுல ஒட்டிச்சு வேலை விட்டு எங்க அப்பனை பேக்கான். எங்க தாத்தா என்ன எங்க அப்பா எங்க அம்மால கல்யாணம் பண்ணி 3 கட்டுல உடைச்சு எங்க அம்மால வேலை விட்டு என்ன பார்த்தோம். யாரா உன்ன? சரி. என்ன பார்த்தா நீங்க அப்படி போட்டோன்னு வச்சுக்க. வரம் கொடுப்பது எனது வேலை. வரம் வரம் கொடுப்பது ஆமா உன்னுடைய வேலை. உண்மைதான். மந்திரி யாரே? சாமி. என் மனைவியோ கலைவாணி. என் வேலை உயிர்களை படிப்பது எனது வேலை. உங்க வேலை. அப்படி இருந்தாலும் என் நாடு எந்த நாடு? பூலோகமா இல்ல பொன்னுலோகமா இல்ல அமராவதியா? என் நாடு. உங்க நாடு. மந்திரி யாரே? ஐயோ நானும் தேசமது மந்திரி யாரே கேளா. சாமி உங்களுடைய நாடோ சத்தியலோகம்னு சொல்றீங்களே என் நாடு எது தெரியுமாங்க? ஏங்க என்ன சொல்றீங்க? இருக்கட்டுங்க. சரி ரைட் வாங்க. என் நாடோ சத்தியலோகம். சத்தியலோகம் அப்படி இருந்தாலும் அப்படி இருந்துட்டாலும் மந்திரி யாரே
இருக்கிறாய். என்ன காரணம், ஏது விஷயம்? தேவேந்திர மன்னனாகப்பட்டவர் ஆ. நிருபம் அனுப்பியிருக்கிறார். எப்படி? எப்படி என்றால் ஆ. தேவாதி தேவர்கள் முனிவர்கள் ஆ. எண்ணற்ற ரிஷிமார்கள் அனைவற்ற பேரும் ஆ. அதாவது தேவர் சபையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆ. நிருபம் அனுப்பியுள்ளார். தேவர் சேவைக்கு? ஆமா, உங்களை அழைத்திருக்கிறார். அப்படியா? ஆ. அப்படி இருந்தாலும் ஆ. இன்று தினம் கொண்டு போக வேண்டும். ஆமா. ஆ. ஆ. கொடு.